ஆண்டி சாப்பிடுறீங்க? உடம்பு நல்லா இருக்கு. ஆ, ஒரு கை கால் வலி இல்ல, ஆ, தலைவலி இல்ல, ஆ, ஆம், உடம்பு சுத்துறது இல்ல, ஒண்ணும் இல்ல. ம். காலு கை நல்லா இருக்கு. ஒண்ணு வலியில ஒண்ணுமே நல்லா இருக்கு உடம்பெல்லாம். உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நாள் நாளுக்கு ஒண்ணுதான். ஒண்ணுதான். ராத்திரி மட்டும் தூங்கும்போது. ஆ, இப்ப இப்ப அப்பா பெரிய ஏப்பம் டேங்கப்பா. நீங்க வந்துட்டு சாப்பிட்டீங்க காலைல 2, அப்புறம் ஒரு 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 3 வச்சுக்கோங்களேன். ஓகே 3 மணிக்கு ஒரு 4000 ஓகே. 2 உடைச்சு சாப்பிட்டுக்குவேன். இது வந்து எதனால ஆண்டி உங்களுக்கு அந்த அரிப்பு எல்லாம் வந்தனாலயா? ஐயோ, அறுப்பு பத்தி சொல்லாதம்மா. போய் சாப்பிடு, அவ்வளவு அறுப்பு இல்லம்மா. அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் போயிருச்சு. இல்ல, கொஞ்ச நாள் அறுப்பு இருந்துச்சு. ஆ, என் மாமன் மருந்து வாங்கி கொடுத்தாங்க. ம், டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டேன். ஆ, அப்புறம் அப்புறம் இங்க அவரு சொன்னாரு, அங்க வாங்கின விலை கூட வரும், நீங்க பாமேஸ்வர போய் வாங்கிக்காரு. எதுவும் கேட்கல. அப்புறம் இங்க வாங்கிட்டு வந்து அந்த அறுப்பு கொஞ்சம் குறைஞ்சுது. ஓகே. அப்புறம் அதோட இந்த மருந்து சாப்பிட்டுல இருந்து அறுப்பே இல்ல. அரிப்பே இல்ல. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ம், முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து டாக்டர் ரத்தம் பத்தலன்னு சொன்னாங்க. ஓகே. ஓகே. ரத்தம் பத்தலன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க ரத்தம் நாங்கள் ஏற்றணும்னு. அப்போ நாங்கள் கேட்டோம் ரத்தம் எதனால இப்போ எதாவது பிரச்சனை? அவங்க சொன்னாங்க அதை ஏற்றினப்போ தான் தெரியுங்க. ஸோ அதை ஏற்றி அவங்களுக்கு வந்து இந்த சொராசிஸ் பிரச்சனை வந்துருச்சு. சொரியாசிஸ் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால அவங்களால அரிப்பு தாங்க முடியாம கத்தியில் சொரிய அளவுக்கு போயிட்டாங்க. அப்படிங்களா ஆண்டி? கத்தில? ஆமாம்மா, கத்தியில் கூட சொல்லிட்டேன். நீங்க நம்புறீங்க? பின்னால பிள்ளைங்க தெரியாம கொஞ்சம் சின்ன பொண்ணு புரிஞ்சிருச்சு. அது அவரோட ஒட்ட வச்சு எங்க அப்பா கிட்ட நான் என்னம்மா கத்தியில சொரியுதாங்கன்னு. சின்னது இருக்க எப்பா, இதனா கண்ணால பார்த்து அப்படியே டக்குன்னு போய் சொல்லிடும். ஓகே அண்ணே, இந்த லிஃப்கோவும் ஷிருத்தோவும் எப்படிண்ணா உங்களுக்கு இது தெரிய வந்துச்சு? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிஃப்கோவும் ஷிருத்தோங்க. ஸோ இது பற்றி அம்மாவோட பிரச்சனை பற்றி இருக்கு. ஒரு 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 சப்ளிமெண்ட் இருக்கு. நீங்கள் வந்து கேளுங்க சும்மா. ஸோ அப்படி போய் நான் கலந்துக்கிட்டு அதில் நான் பயனடைஞ்சது தான். அதாவது எங்கள் அம்மாவுக்கு அதாவது அது பயனடைஞ்சதுனால இந்த லிஃப்கோவும் ஷிருத்தோவும் ரொம்ப உதவியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த ஹோம் பார்ட்டியில் கலந்துக்கிட்டதுனால இது எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை. அது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கே. ஏன்னா இவங்க படுற அவதி வந்து கொஞ்ச நெஞ்ச அவதி இல்லை. ஏன்னா இந்த சொராசிஸ் வந்து அரிப்புனா அவ்வளோ பயங்கரமான அரிப்பு. நார்மல் அரிப்பு கிடையாது. இது வந்து இந்த ரத்தம் மாற்றினால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த ப்ராடக்டை நாங்கள் போனால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விடிவு காலம், ஒரு விடிவு கிடைச்சி இவங்களோட பிரச்சனைக்கு. ஸோ இந்த வேலையில் என்னோட